ஜெயஹாமா பாப்பா இங்க வா. என்னம்மா பண்ற? என்ன சாப்பிட்ற? அக்கா வழி மீது விழி வைத்து பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஊட்டி கண்ணன். ஆமா நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டேன் ஜான் தங்கோ. சாப்பிட்டேன் சாமி. நான் சாதம் காலையில் வச்சு சாதம் தான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. ஜான் நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? அக்கா நல்லா இருக்கீ. வாங்க. வணக்கம் ராஜசேகர் தங்க. வணக்கம் சாமி. அக்கா நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இனிய வணக்கம். இன்றைய தினம் நல்லபடியாக முடிஞ்சது. விடியல் அனைவருக்கும் இனிய நாளாக அமைட்டுக்கொள்ளி. மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜசேகர்மா. லைக் பண்ணியிருக்கீங்களா? கொட்டாவி விடாதீங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. அச்சோ என்னன்னு தெரியல முத்துக்குட்டி, தூக்கம் வந்துட்டே இருக்கு. நிம்மதியாக தூங்கலை நான் கொஞ்ச நாளாகவே. வீவஸ் போலனே மனசை போட்டு குழஞ்சு. ஜோதியை கூட்டி சென்று திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாசனை உங்களுக்கு தோணுவதை சொல்லுங்கள். ஏதாவது இருந்தாலும் சரி. தங்கச்சி சொன்னால் அண்ணன் கேட்பேன். ஐயோ கிஷோர்ண்ணா, இன்னும் அந்தளவு பெரிய அனுபவசாலியெல்லாம் ஒன்றும் இல்லை கிஷோரண்ணா. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து லவ் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக ஒரே கல்யாணத்தை வச்சு முடிச்சிடுங்கண்ணா. பெருசாக ஆடம்பரமெல்லாம் செய்யாமல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு கோயில் இருக்கும்ல, அவங்க வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பேர் போயிட்டு அப்படியே டக்குனு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சு ஹோட்டலில் சாப்பாடு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எல்லாத்துட்டையும் சொல்லி பத்திரிக்கை அடித்து நிச்சயம் பண்ணி ஒரு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளாமல் அப்புறம் அவங்க மனசு மாறிடுவாங்கள்ல பொண்ணு வீட்டுக்காரவங்க. அதனால் அப்படி இல்லாமல் அம்மா கூட்டிகிட்டு போய் பேசிவிட்டு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஹோட்டலில் சாப்பாடு போட்டு. விருத்தாச்சலம் சொன்னேன். ஓ மறந்துட்டேன் ஜான். ஜான்மா என் பேர் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா வச்ச பேர் வந்து எனக்கு வந்து அபிநயா. எங்கள் அம்மா வச்ச பேர் வந்து எனக்கு வந்து அபிநயா. ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்துட்டு நான் வந்து 3 வருஷம் 4 வருஷம் வந்து குழந்தைங்க இல்லாமல் நான் பிறந்தேன்னா, அதனால் வந்து சாமி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாமி பேர் வச்சுட்டாங்க. ஆனால் என்னோடய பேர் எங்கள் அம்மா வச்ச பேர் வந்து அபிநயா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு பிள்ளையா, ரொம்ப குட்டி பிள்ளையா அழகாக இருப்பேன். நான் ஆனால் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன்னா, அபிநயமாக இருப்பேனா. அதனால் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தாத்தா சொன்னாராம், ஓ மகளுக்கு அபிநயான்னு பேர் வை வனஜா. எங்கள் அம்மா பேர் வந்து வனஜா. உன் மகள் அது அபிநயமாக இருக்கா, அதனால் மூக்கு மொழி திருத்துன்னு முடிச்சுட்டே இருப்பேனா. குட்டியூண்டாக இருப்பேனா, கருன்னு கருப்பாக மட்டும் ஓரளவு இருப்பேனா. அதனால் அபிநயமாக இருக்கா, அபிநயான்னு பேர் வைன்னு சொன்னாலே எங்கள் அம்மா எனக்கு அபிநயான்னு பேர் வச்சாங்க. அப்போ எங்கள் தாத்தா வந்து இல்லை நீங்கள் வந்து 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் 3 வருஷம் பிள்ளை இல்லாமல் பிறந்திருக்கா, எங்களுக்கு வந்து சாமி பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா எனக்கு சாமி பேர் வச்சுட்டாரு. ஏன்னா தெரியல, ஏதாவது அடுத்து உங்களோட வீடியோ பார்த்துட்டே இருந்தா. ஹாய் அக்கா, நம்ம வாங்க முத்துக்குட்டி. ஹாய் முத்துக்குட்டி தங்க வாசாமி வணக்கம். ஊட்டிக்கண்ண சகோ கேஆர்சிமா ஊட்டிக்கண்ண சகோ கேஆர்சிமா கூப்பிடுறாங்க உங்களை. அக்கா மாமா மருமகள் அக்கா நல்லா இருக்காங்க முத்துக்குட்டி. நல்லா இருக்கேன். எங்கே 2 நாளாக காணோம்? ஹரணி அக்கா லைவில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஊட்டிக்கண்ண தங்க பிள்ளை இன்று வேகமாக படித்து விட்டீர்கள் கமெண்ட்டு. ஆமாங்க சிம்மா, தூக்கத்தோடு படிச்சுட்டேன். அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டு என்ன சாதம் சாமி, சோறுடி தங்கப்ப சோறு குழம்பு. ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா? வாங்க வணக்கம். நாகராஜன் சாப்பிட்டுடி தங்கம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா சாமி? சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் பசங்களே. ஓ சரி, நான் கண்டிப்பாக சட்டுன்னு முடிச்சிருங்க அண்ணா, ஜவ்வா இழுக்காமா. அக்கா நான் நல்லா இருக்கேன். சூப்பர் முத்துக்கிட்டு தங்க. உங்களை லைக் போட்டாச்சு. நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம், கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர் ராஜசேகர்மா, செம்மையாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் கிடச்சிச்சின்னா, அந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடந்ததுன்னா நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி எல்லாமே சந்தோஷப்படுவேன். நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடனே இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அது இந்த பரமாத்மா சொல்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம், கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காலையில் போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு அசரியோட வாக்குகள். ஒரு சில நேரத்தில் நான் வந்து நம்புவேன். நிஜமாலுமே அது கண்டிப்பாக ராஜசேகரோட வடிவத்தில் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அக்கா நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் சாப்பிட போகிறேன். சாப்பிடு போது கொடுத்தாங்க. நல்லா சாப்பிடு சாமி. மாணவன் சொல்கிறாங்க, சாப்பிட்றதுல மன்னன் யாரு சார்?